கூட்டமைப்பின் சார்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருப்பூர் பல்லடம் பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய செய்தியாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் திரு நேசப்பிரபு அவர்கள் மிக கொடூரமான முறையில் சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டுள்ளார். அதை கண்டித்து இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே நாங்கள் முக்கியமாக கூறிக்கொள்வது என்னவென்றால், தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்கள், தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு சிறு பத்திரிகையாளர் கூட்டமைப்பு அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளக்கூடிய கருத்து என்னவென்றால், நம்முடைய திரு நேசப்பிரபு அவர்கள் தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறையை தொடர்பு கொண்டார். ஆனால் அவருக்கு உரிய பாதுகாப்பானது காவல்துறையால் வழங்கப்படவில்லை என்பது அனைவரும் அறிந்த நிதர்சனமான ஒரு உண்மை. இது கண்டனத்துக்கு உரியது. காவல்துறையினுடைய மெத்தன போக்கை நாங்கள் கண்டிக்கின்றோம். தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பில் காவல்துறையினுடைய மெத்தன போக்கை, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக செயல்படுது என்பது எப்படின்னே புரியல. ஏன்னா ஒருத்தன் வந்து பதறான், கத்துறான், கதறான், என் உயிரை என்னை வெட்டுறதுக்கு வர்றாங்க, இந்த கலர் வண்டியில் வராங்க, போர்டு இல்லை, நம்பர் பிளேட் இல்லைன்னு கதறான். ஒருவன் ஒரு சாமானியன் உயிருக்காக, அதுவும் ஒரு பத்திரிகையாளன் உயிருக்காக கதறுகின்ற போது இந்த காவல்துறையானது வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது வினோதத்திற்குரியது, கண்டிக்கத்தக்கது. நம்முடைய இங்கே தமிழ்நாடு பத்திரிகையாளர் கூட்டமைப்பின் சார்பாகவும் தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய சார்பாகவும் அதே போல் சிறு பத்திரிகைகள் சங்கத்தின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்கள் சார்பாகவும் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். பத்திரிகையாளர்கள் வந்து ஃபோன் பண்ணால் எடுங்க, உடனே காவல்துறையினர் நண்பர்களே, பத்திரிகையாளர் ஃபோன் பண்ணால் எடுங்க, அட்டன் பண்ணுங்க, என்ன குறை அப்படின்னு கேளுங்க. கேட்டுட்டு அப்படியே தூங்கி விடாதீர்கள். அப்போ தூக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையானது விழித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தமிழக முதல்வருக்கு இது வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் சொன்ன கருத்து, மாண்புமிகு தமிழக முதல்வர் தாயுள்ளத்தோடு 3 லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். ஆனால் அது போதுமானதா என்றால் கண்டிப்பாக இல்லை. நிச்சயமாக அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாயாவது அவருக்கு வந்து அந்த அவருடைய குடும்ப நல நிதியாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்திற்கு வந்து நாங்கள் இதை கோரிக்கையாக வைக்கிறோம். ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க. ஏன்னா அவர் இனி மீண்டு எழுந்து அவர் வேலைக்கு வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்பது தெரியவில்லை. இது வந்து எங்களுடைய 2வது கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். அதே போல் 3வதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் இங்கே வைக்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் வந்து தமிழக அரசாங்கமானது பத்திரிகையாளர்களை வந்து முன்கள பணியாளர்களாக அறிவித்தாங்க. அது வந்து பாராட்டுக்குரியது. அதே நேரத்தில் முன்களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய தோழர்களை சரமாரியாக வெட்டுவது என்பது கண்டனத்துக்குரியது. இது எந்த வகையில் நியாயம்? இது இன்னைக்கு வந்து அதுபோல் இங்கே வந்திருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு சொல்கிறேன், பத்திரிகையாளர்கள் வந்தால் நம்பரை வந்து கவுண்ட் பண்ணாதீங்க. 5 பேர் வந்திருக்காங்க, 6 பேர் வந்திருக்காங்க, 8 பேர் வந்திருக்காங்க. இது வந்து எண்ணிக்கை சார்ந்ததல்ல, எங்களுடைய எண்ணம் சார்ந்தது. நாங்கள் போராடுவது இங்கே வந்திருக்கக்கூடிய காவல்துறைக்கு சேர்த்து தான் நாங்கள் சொல்கிறோம். சமூக விரோதிகளுக்கு யார் யார் எந்தெந்த அரசியல்வாதி பாதுகாப்பு கொடுக்குறானோ அதை வந்து பத்திரிகைகளை கொண்டு வாங்க, வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இந்த சமூக விரோதிகளால் பாதிக்கப்படுகிறவர்கள் காவல்துறையினரும் பாதிக்கப்படுறாங்க, பத்திரிகையாளர்களும் பாதிக்கப்படுறாங்க. நாம் 2 பேரும் இணைஞ்சிருந்தால் தான் இந்த பொதுமக்களை வந்து நம்ம பப்ளிக்கை வந்து காப்பாற்ற முடியும். எனவே இங்கே வந்து நாங்கள் வைத்த அந்த 3 கோரிக்கைகளையும் தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக பரிசீலனை செய்து, எல்லா இடத்துலையும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறைன்னு சொல்ல, ஆங்காங்கே சில இடத்துல உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே செயல்படாமல் இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்களை முடுக்கிவிட்டு ஆங்காங்கே சில பகுதிகளில் உறங்கி, எல்லா காவல்துறையும் நாங்கள் சொல்லலை, ஆங்காங்கே சில பகுதிகளில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களை எழுப்பிவிட்டு பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா எதுக்காக பத்திரிகையாளர் வந்து ஒருத்தனை அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால், இவன் மேலே கை வச்சா அடுத்த எவனுமே வந்து போலீஸுக்கு போக மாட்டான், கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான் என்பதற்காக. எனவே 4வது தூணாக இருக்கக்கூடிய ஜனநாயகத்தினுடைய ஆக்கப்பூர்வ சக்தியாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பத்திரிகையாளர்கள் பாதுகாக்கப்பட்டால் தான் காவல்துறையில் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடைபெறும். எனவே இந்த கோரிக்கைகளெல்லாம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உறங்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை எழுப்பி விட வேண்டும். ஆங்காங்கே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையினுடைய மெத்தன போக்கை கண்டிக்கிறோம். அதே போல பாதிக்கப்பட்ட எங்களுடைய நேசப்பிரபு அவர்களுக்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். ஏதோ சும்மா டம்மியாக 2 பேரை நீங்கள் பிடிச்சி கைது பண்ணி வச்சுருக்கீங்க, அது உண்மை கிடையாது, அது பொய் துப்பாக்கி, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்.
அதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நிஜமான சமூக விரோதிகள் கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை என்பது தமிழக அரசாங்கத்தால் நீதித்துறையால் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கமானது பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பாக அருமை அண்ணன் திரு ஜி நாகராஜன் அவர்கள் சார்பாக இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் ஏ ராஜா, தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய மாநில இணைச் செயலாளர்.